வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் பீன்ஸ் பிரிஞ்சி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டையை ஆட் பண்ணியிருக்கேன். 5 முந்திரி பருப்பு, 2 அக்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த பிரிஞ்சி இலை, அப்புறமா பட்டை, அப்புறமா சோம்பு வந்து லைட்டாக பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மீன்வைல் எல்லோரும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஏதாவது ஃபீட்பேக்ஸ் நிறைய இருந்தாலும் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை லைட்டாக கலரி விட ஆரம்பிக்கலாம், அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே. ஸோ தட் அப்படி கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நார்மல் மெத்தடில் பண்ணுறவங்க வந்து இதில் வந்து இப்போது இந்த இது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாவை கீறிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா பிஞ்ச் ஆஃப் மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த பச்சை மிளகா தவிர்த்து கொஞ்சம் காரமும் தேவைன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ பண்ண போகிறது பிளாண்ட் மெத்தட் தான். இந்த பிளாண்ட் மெத்தட் ஒன்லி ஃபார் அல்சர் பேஷண்ட், அப்புறமா கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம், அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட இதை சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கொஞ்சமாக வந்து பட்டையும் பிரிஞ்சி இலையும் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ரொம்ப மோசமான எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்காது. ஸோ நானே ஒரு அல்சர் பேஷண்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து நானும் கூட பட்டையும் பிரிஞ்சி இலையும் அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதனால் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்காது. அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்போ அடிக்கடி யூஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம தக்காளி போட்டாச்சு, தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஃபுல்லாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 3/4 போர்ஷன், முக்கால்வாசி வதக்குனா போதும். இந்த டைப் ஆஃப் குக்கிங் வந்து வயிற்றில் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இரிட்டேஷன்ஸ்லாம் கொடுக்காது. வயிற்று சாப்பிட்டதுக்கப்புறமாவும் வயிறு எந்த ஒரு இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. பிரிஞ்சி இலையும் பட்டையும் தான் இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகம். அது கூட வந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்து அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ தக்காளி வந்து half the portion இது ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வதக்கணும். உங்களுக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா குயிக்காகவே வதங்கிடும். மீன்வைல் நான் ட்ரை டபுள் பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ட்ரை டபுள் பீன்ஸ் வந்து நான் வந்து ஒரு 20 minutes நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். ஓவர் நைட் நான் வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ணலை, ஏன்னா அது வந்து எனக்கு சரியாக வராதுன்றதுனால அது நான் பண்ணலை. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து மார்னிங் வந்து அந்த டபுள் பீன்ஸை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 20 minutes கொதிக்க வச்சே பண்ணிக்கலாம். அதுக்குண்டான தனி வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு போடுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஓவர் நைட்டில் நம்ம ஃபர்மெண்டேஷன் வைக்கும்போது சில சமயம் வந்து பாக்டீரியல் ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். இப்போ வந்து நான் அரிசி ஆட் பண்ணுறேன். இந்த அரிசி வந்து நான் ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். இந்த ஒரு அழாக்கு அரிசி வந்து 2 பேருக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி தேவைப்படுமோ சாதம் அந்த பிரிஞ்சிக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரிசி எடுத்துக்கலாம். இப்போ நான் போட்டிருக்க எல்லா இதுவுமே வந்து அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 2 பேருக்கு உண்டான அந்த ஒரு அழாக்குக்கு உண்டான அரிசி தான், அரிசிக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். உங்களுக்கு சப்போஸ் அரிசியை இன்க்ரீஸ் பண்ணணும், அரிசி நிறைய போட்டு பண்ணணும் அப்படின்னு, சாதம் நிறையா போட்டு பண்ணணுன்ற மாதிரி இருந்ததுன்னா இது இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியெல்லாம் நம்ம போட்டாச்சு. அரிசியை கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ஸோ தட் வந்து நல்லா இருக்கும், உடையாமல் இருக்கும். உங்களுக்கு குயிக்காக வந்து நம்ம அடுத்தடுத்து செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டால்
அரிசியும் சரியாக வேகாது, டபுள் பீன்ஸும் சரியாக வேகாது. ஸோ அதனால் எலுமிச்சம்பழம் சாரோட உப்பு கலந்து நம்ம செகண்ட் ரவுண்டில் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம அரிசியை கொஞ்சம் நல்லா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு அரிசி வந்து குச்சி குச்சாக நீட்டாக நல்லா இருக்கும், உடையாது. நமக்கு அடுத்த தடவை கலரும் போது உடையாமல் நல்லா பக்காவாக வரும். ஸோ அதனால தான் லைட்டாக நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போது. அதே மாதிரி அந்த தக்காளி அந்த மசாலாஸ் எல்லாத்தோடையும் இது மிங்கிள் ஆகிடும் அப்படியே. இப்போ நம்ம கலரி இது பண்ணோம்னா கொஞ்ச நேரம் லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும், ஒரு 2-3 மினிட்ஸ், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம நல்லா அந்த ரைஸை வந்து இது பண்ணியாச்சு, நாலா பக்கம் கலந்து விட்டாச்சு. ஸோ லைட்டாக தான் ஃப்ரை பண்ணுறோம், ரொம்பலாம் ஃப்ரை பண்ணல. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இது ஆல்மோஸ்ட் டன். இப்போது அரிசி பாட்டமில் எதுவும் ஒட்டிக்காமல் இருக்குதான்னு ஒரு தடவை நம்ம கரண்டி போட்டு நல்லா கலரி பார்த்துக்கலாம். ஸோ தட் வந்து அடியில் ரொம்ப தங்கி தீஞ்சி போகாமல் இருக்கும். செக் பண்ணி பார்த்ததுல எதுவும் வந்து கீழே அடி பிடிச்ச மாதிரி ரைஸ் எதுவும் ஒட்டலை. ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம அரிசியை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா. இப்போ வந்து நம்ம அந்த வேக வச்ச டபுள் பீன்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 20 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணி வச்ச அந்த டபுள் பீன்ஸை ஆட் பண்ண போகிறோம். இது ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம கரெக்டாக அந்த ப்ரொசீஜராக பண்ணோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சாப்பிடும்போது கிளியராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நடுவில் ஏதாவது நம்ம கொஞ்சம் மாற்றி கீத்தி பண்ணிட்டோம்னா தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ ப்ரொசீஜராக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக தான் வரும் எல்லாமே. கொஞ்சம் அந்த சூடு கம்மியாகட்டும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சூடு கம்மியாயிடுச்சு இப்போது. இப்போ நான் வந்து அந்த வேக வச்ச அந்த டபுள் பீன்ஸை வந்து நான் வந்து தண்ணி இருத்துட்டு அந்த வெறும் டபுள் பீன்ஸ் தான் போடுறேன். நீங்கள் வந்து அந்த டபுள் பீன்ஸ் ஸ்டாக் வாட்டரோடையே சேர்ந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் 4 விசில் வைக்கணும். அப்போ தான் டபுள் பீன்ஸ் நல்லா வேகும். ஸோ ஹை ஃப்ளேமில் 4 விசில் வைங்க. மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே அந்த 4 விசிலும் வந்துடும். இது ரொம்ப ஈஸி ப்ரிப்ரேஷன் தான். விசில் வந்துருச்சு, 4வது விசிலும் வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டலாம். இதோ இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நான் வந்து இப்போது லெமன் 2 லெமன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் லெமன் வந்து 2 எடுத்திருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் உப்பும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து கரெக்டாக 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து நம்ம காய் அதிகமாக போட்டோம்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் நம்ம போட்டோம்னா நீங்கள் வந்து 1.5 ஸ்பூன் போடுறதுல கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லைனா இப்போ இந்த அளவுக்கு நம்மகிட்ட வெறும் டபுள் பீன்ஸ் மட்டும் போட்டு பிரிஞ்சு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 1.25 ஸ்பூன் போடுங்க உப்பு. அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 4 பக்கமும் கலந்து விட்டுறலாம். தண்ணி தேவையான அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடி பிடிச்சிருக்கான்னு ஒரு தடவை எல்லா இடமும் நல்லா இது பண்ணி பார்த்துக்குங்க, கலரி பார்த்துக்குங்க. ஸோ தட் அப்படியே நம்ம அடி பிடிச்சது அப்படியே விட்டுட்டோம்னா இன்னும் ஜாஸ்தி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா கலரி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து அமுல் சீஸ் தான். அதே மாதிரி நான் நெய் போட்டதும் வந்து RKG நெய் தான். அமுல் சீஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் ரொம்ப குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அமுல் சீஸ் வந்து நீங்கள் வாங்குறது நல்லது. மற்ற எந்த கம்பெனியை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அந்த சீஸை போட்டு நல்லா கலந்து விட்டுறேன் நான். இந்த சீஸ் போடுறதுனால சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. சீஸ்லேயே கூட கொஞ்சம் உப்பு கண்டென்ட் இருக்கும், சால்ட் கண்டென்ட் லைட்டாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினாவும் போட்டுறேன். நல்லா ஒரு 1/4 கை அளவுக்கு கொஞ்சம் புதினாவும், கொஞ்சம் ஒரு 2 கீத்து இல்லை 3 கீத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுறேன் இதில்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ தட் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்மெல் வந்து புதினாவோட ஸ்மெல் வந்து த்ரூ அவுட் த டிஷ்ஷுக்கு வந்து ஃபுல்லாகவே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எல்லா இடமும் பரவும். இப்போ வந்து நல்லா கலரி விட்டுடலாம். அந்த புதினாவோட வாசமும் அந்த கருவேப்பிலையோட வாசமும் எல்லா பிரிஞ்சியில் இருக்க எல்லா பக்கமும் வந்து இருக்கணுன்றதுக்காக வந்து நான் நல்லா கலரி விட்டுடுறேன். டபுள் பீன்ஸ் உடையும்னு நினைக்காதே வேண்டாம். டபுள் பீன்ஸ் கண்டிப்பாக ஒரு பீஸ் கூட உடையாது. ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணியும் எடுத்துருக்கேன். இதில் எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேன். குக்கரோட ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ லிட்டும் போட்டுட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இது ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் நடுவில் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கிறதுனால ரைஸ் நல்லா வெந்திருந்ததுன்னா 5 to 7 மினிட்ஸ்க்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் ஊற்றுறதுனால நீங்கள் ரொம்ப டியூரேஷன் ஜாஸ்தி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எலுமிச்சம்பழம் எந்த டிஷ்ஷில் நீங்கள் ஊற்றி பண்ணுறீங்கனாலும் அதுக்கு டைம் பீரியடே 5 to 7 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே அதை கொதிக்க வைக்கவே கூடாது. கொதிக்க வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கசப்பு வாசனை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அது விசில் வந்துடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வயிறுக்கும் அந்தளவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து இது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் ட்ரை பண்ணலாம். பட் இது அக்கேஷ்னலாக சாப்பிட்டிங்கன்னா அல்சர் பேஷண்ட்ஸோ கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸோ இல்லை லிவர் பேஷண்ட்ஸோ சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வயிறு பிரச்சனை தான் பண்ணும். ஸோ இது அக்கேஷ்னலாக ஒரு 10 days ஒரு மந்தில் 10 days ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.